அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 5 கவிதை பேழை. இத்தலைப்பில் கம்பராமாயணம் தற்போது பார்ப்போம். கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். கவிதை பேழை நுழையும் முன் உணர்வதை உள்ளபடி கூறுவது கவிதை. கவிஞனின் உலகம் இட எல்லை அற்றது, கால எல்லை அற்றது. கவிஞன் தன் சிந்தைக்குள் உருவாவதை வெளிப்படுத்த நினைக்கிறான். அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன. கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன. விழுமியங்கள் துணை புரிகின்றன. ஒப்புமைகள் துணை புரிகின்றன. கலையில் உச்சம் பெறுவதையே அவன் எல்லை. கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன். அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார். நல்ல கவனிங்க. கம்பன் இசைத்த பெருமையெல்லாம் அப்படின்ற வரி பாடினது யார் அப்படின்னு கேட்டோம்னா பாரதி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? அடுத்தது பாடல் பார்ப்போம். கம்பராமாயணங்கிறது பார்த்திங்கன்னா ராமாயண கதையை உள்ளடக்கிய தலைப்பு. அதில் 6 காண்டங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு 6 காண்டங்களை கம்பராமாயணமாக என்ற தலைப்பில் கம்பர் எழுதியுள்ளார். இறுதி காண்டம் உத்தரகாண்டம் என்பதை ஒட்டக்கூத்தர் எழுதியுள்ளார். இங்கு என்னென்ன பார்க்க போகிறோன்னா பாலகாண்டத்தினுடைய ஒரு படலம், அயோத்தியா காண்டத்தினுடைய ஒரு படலம், யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் படலம். இதுதான் நம்ம 10ஆம் வகுப்பில் பாடப்பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் இது பாலகாண்டம். பாலகாண்டத்தில் ஆற்று படலம் அப்படின்ற தலைப்பில் ஒரு செயல். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஓர் ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகு உணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது. தாதுகு சோலை தோறும் சம்பக காடு தோறும், போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும், மாதவி வேலி பூகவனம் தோறும் வயல்கள் தோறும், ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது அன்றே அப்படின்ற பாடல் வரியில் சொல்லும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாது மகரந்தத்துள், மாதவி அப்படின்னா மாதவி வேலி அப்படின்னா குறுக்கத்தி செடின்னு சொல்லலாம். குறுக்கத்தி செடி அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 வரி செயலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா பாடலின் பொருள் பாருங்கள். மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் செறிந்த சம்பக காடுகள். சம்பகம் மகரந்தம் சிந்துகின்றதுன்னா அந்த பூனுடைய விதல் சூழ்கள் இறைய சோலைகள் எல்லாம் பூத்து கிடக்குதான். அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள். புதுமணல் காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய நடந்து போன வழி இதெல்லாம் நமக்கு தடயங்களாக கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம். குறுக்கத்தி கொடியால் ஆன வேலியை உடைய கமுகு தோட்டங்கள், நெல் வயல்கள், இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையாறுன்றது நமக்கு தெரியணும். சரையாறு பாடும் இடங்கள் தான் சம்பக காடுகள், பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், குறுக்கத்தி கொடிகள், வேலி உடைய கமுகு தோட்டங்கள், நெல் வயல்கள் ஆகியவற்றிலெல்லாம் சம்பக காடுகள் பாய்வதாக கம்பர் போடுகிறார். பாலகாண்டத்திலே நாட்டுப்படலம் முன்ன பார்த்துருந்து பாலகாண்டத்திலே ஆற்றுப்படலம். இப்போ பாலகாண்டத்திலே நாட்டுப்படலம் என்னன்னு பார்க்கலாம். இயற்கை குழு வீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது. இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற பாடல் 4 வரியுமே மனப்பாட செயலாக சொல்கிறாங்க. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளைக்கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிழி மகரை ஆளின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்கும் மாதோ. இந்த 4 வரி படிப்பதற்கு இனிமையாக இருக்கும். தெளிவாக படித்து அதை ரசித்து பாடணும் அப்படின்னா ரொம்ப அழகான வழிகள். அதாவது ஆழ்ந்த கவிகள் இதெல்லாம் சொல்லலாம். கொண்டல் அப்படின்னா மேகம், எழினி அப்படின்றது திரைச்சீலை. என்னுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆடுகின்றன. விரிந்த தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்றுகின்றன. சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாய் எழுகின்றன. மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காணப்படுகின்றன. நீர்நிலைகள் எழுப்பும் அலைகளுடைய சத்தம் திரைச்சீலைகளாய் விரிகின்றன. மகரையாளின் தேனீசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்றன. மகரையாள்னா இசைக்கருவி, அது ஒரு வகையான இசைக்கருவி. அந்த இசைக்கருவி வாசிப்பது போல் அந்த நீர்நிலையில் இருக்கிற வண்டுகள் சத்தம் அப்படி கேட்குதுன்றாங்க. இத்தகைய சிறப்புகளோடு மருத நிலம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இந்த பாலகாண்ட நாட்டு கங்கை படலம் ஒன்று இருக்குது, கங்கைக்கான் படலம் ஒன்று இருக்குது. கங்கை படத்தில் ராமனுடைய உடல் மேனியை
வர்ணித்து பாடுவதாக இந்த கவிதை உள்ளது. பார்ப்போம். ராமனுடைய மேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் ஓமை சொல்லியும் நிறைவாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஐயோ என்று குறிப்பிடுவதன் வாயிலாக தன் கருத்தை நிறைவுடையதாக்குகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்திருக்கு. இதுவும் மனப்பாட செயல் 10ஆம் வகுப்பிற்கு. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இவ்வளோ அழகான வரிகள் பார்த்தீங்களா? வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்ற வரிகளில் பார்த்தோம்னா மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோன்ற வரி முக்கியமானதாக கவனிச்சுக்கணும். இப்போ வெய்யோன் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன். வெய்யோன்றது எதை குறிக்கிறது? சூரியனை குறிக்கிறது. அடுத்தது இதனுடைய பொருள் பார்க்கலாம். பகலவன் ஒளி, அதாவது சூரியனுடைய ஒளி, ராமனின் நீலமேனி ஒளியின் முன் இல்லை என்னும்படி ஆயிற்று. இடையே இல்லை என்னும்படியான நுண்ணிய இடை கொண்ட சீதையோடும் இளையவன் லக்குவனோடும் ராமன் போனான் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய முதல்ல 2 லைனுடைய பொருள். அவன் நிறம், அந்த ராமனுடைய நிறம் மையோ மரகதமோ, மரகதை பச்சைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? மரகத பச்சையோ அலையடிக்கின்ற கடலின் நீளமோ கடலோட நீளமாவோ இருக்கலாம், கார்மேகமும் இல்லை. அழகினுடைய இவன் வடிவை என்னவென்று சொல்லுவது, அதனுடைய மேனி கலர் என்னவென்று சொல்வதுன்னு இந்த லைன் சொல்லியிருக்காங்க. அதனால தான் மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ அப்படின்ற வரி ரொம்ப முக்கியமானதாகும். அயோத்தியா காண்டம் கங்கைக்கான் படலம். முன்ன பார்த்தது பார்த்தீங்கன்னா கங்கை படலம், இது கங்கைக்கான் படலம். கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்த இன்பம். பொருள் புரியாவிடினும் சந்த இன்பம் மகிழ்ச்சியூட்டும், ஓசை தரும். இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும். சந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இசையோடு, அந்த பொருளை இசையோடு பாடும்போது நமக்கு தோணுவது தான் சந்தம்னு சொல்கிறோம். பொருளே நமக்கு புரியலனா கூட அதனுடைய இசையை நமக்கு இனிமையை தரும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் ஓசை தரும்னு சொல்லி, சந்தம் இன்பம் மகிழ்ச்சி ஊட்டும் ஓசை தரும்னு சொல்லி பாரதி சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க இதில். அடுத்தது, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவோரோ வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல் அன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோ. பாடலின் பொருள்: ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா? யானைகள் கொண்ட படையை கண்டு புறமுதுகு காட்டி விலகிச் செல்கின்ற வீரனே நான். தோழமை என்று ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல்லல்லவா? தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என உலகத்தார் என்னை பழி தூற்ற மாட்டார்களா அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அந்த கங்கைக்கான் பாடலத்தில். இப்போ யுத்த காண்டம், அதாவது கும்பகர்ணனுடைய வத படலம் என்ன அப்படின்னா, ஒரு ராவணனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் உருவாகிறது. அப்போ அந்த யுத்தத்தில் ராவணனுடைய தோல்வி அடைந்திருக்கூடாதுன்றதுக்காக கும்பகர்ணன் தூக்கத்தை எழுப்புறதா இந்த பாடல் உள்ளது. நல்ல கவனிங்க. இந்த கும்பகர்ணன்றவர் என்ன யார் அப்படின்னு பார்த்தோன்னா, 6 மாதம் முழித்திருப்பார், 6 மாதம் தூங்குவார். 6 மாதம் முழித்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய உணவுகள், சாப்பிட்ற உணவு முறைகள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த 6 மாதமும் சாப்பிடாமே தூங்கிட்டே இருப்பார். அவர் தூக்கத்தை யாராலுமே கலைக்க முடியாது. இருந்தாலும் அந்த யுத்தம் வந்ததுனால அவர் தூக்கத்தை கலைக்கிறதா இந்த பாடல் சொல்கிறாங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது. உலக்கையால் போட்டு குத்துனா சொல்லி அவர் எழுப்புறாங்க. எழுந்திராய் என்பத வரியும், உறங்குவாய் என்ற வரியும் ரொம்ப முக்கியமான வரிகள். இதனுடைய பொருள் பார்க்கலாம். உறங்குகின்ற கும்பகர்ணனே, உம்முடைய பொய்யான வாழ்வெல்லாம் இன்றிலிருந்து மறைய தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்து காலனின் தூதர்கள் கையில் இனி படுத்து உறங்குவாயாக அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புவதாக கம்பர் கவி பாடியுள்ளார். இப்போ கம்பரை பற்றிய நூல்வெளி பார்ப்போம். நூல்வெளி அப்படின்னாவே ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார். அடுத்தது, இது கம்பராமாயணம் என ஆயிற்று. கம்பராமாயணம் என வழங்கப்பட்டது. இது 6 காண்டங்களை உடையது. அது முதலே சொன்ன இல்லைங்களா? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் சொல்கிற 6 காண்டத்தை கம்பர் எழுதியுள்ளார். கம்பராமாயண பாடல்கள் சந்த நயம் மிக்கவை. அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக இங்கு அமைந்துள்ளன. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பருக்கான சில முக்கிய வரிகள் இல்லை கவனிச்சுக்கோங்க. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவள்ளுந்தூரை சார்ந்தவர். என்ன ஊருன்னு கேட்பாங்க. கம்பர் பிறந்த ஊர் திருவள்ளுந்தூர் அப்படின்றதான் அவருடைய ஊர். திருவெண்ணைநல்லூர் சடையப்பவளால் ஆதரிக்கப்பட்டவர். திருவெண்ணைநூல் சடையப்பவருக்குரிய கம்பன் சொல்லியிருக்காங்க என்று புகழ்படுபவர் அவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது முதலிய நூல்கள் இவர் இயற்றியுள்ளார். ஒவ்வொரு வரியிலுமே ஒரு